ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை உடைக்க வந்திருக்கோம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற பிரண்டை தான் உடைச்சா தான் நார் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை நம்ம போய் வீட்டில் போய் க்ளீன் பண்ணி எடுக்கணும். கிராமம்னாலே இந்த லைஃப் தாங்க. அழகாக இயற்கையில் கிடைக்கிற பொருள் நிறைய கிடைக்கும், காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இப்போ நானும் என் வீட்டுக்காரும் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். பிரண்டை பறித்து ஊறுகாய் அரைச்சி எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக பறிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்து தேடி பறிச்சுட்டு போக வேண்டியது தான். நான் இது க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரண்டை உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே இருக்கிறத தான் தேடி தேடி பறிச்சுட்டு போவோம். நாங்கள் ரொம்ப முத்தி போனது அந்தளவுக்கு பறித்து சமைக்கிறதில்ல, நார் நிறைய வரும். அதனால் ஒரு அளவுக்கு இலை இதுவாக வந்து பறிப்போம். இப்போ ஒரு மழை வந்தது, அந்த மழைக்கு துளு துருக்குன்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி பறிக்கணும்? கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு வேலையுமே சுலபமாக நினச்சா அது சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு வேலை கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் ஒரு சந்தோஷமே கிடைக்கும். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ முள் இதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ கையில் தான் முள் கொஞ்சம் தீக்குது. முள்ளுக்கிட்ட குத்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, முள் குத்து. அதுக்காக கொஞ்சம் பயப்படுறேன். நாங்கள் கண்டிப்பாக சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, இங்கேவே இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த பிரண்டை தூதுவளை இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி சாப்பிடுவோம். ஒரு நாட்டு மருந்து வாட்சிட்டு சும்மா எனக்கு தொல்லை பண்ணினே இருப்பார். உண்மை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமனாரால் தான் இது எல்லாம் டக்கு டக்குன்னு செய்ய வேண்டியதாக இருக்குது. அவர் சும்மா இதையே தான் கேட்டுட்ருப்பார். பிரண்டை செய்யுங்களேன், தூது வேலை செய்யலாம், சும்மா இருக்கிறது எதனா பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதனால தான் இன்றைக்கி பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அவர் பறிச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிரண்டை வந்தது, எப்படி பறித்தோம், அது எப்படி க்ளீன் பண்ணி நாங்கள் கிராமத்து முறையில் நாங்கள் எப்படி அரைக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறோம். இது யாருடைய இதையோ வீடியோவோ பார்த்து சொல்கிறது கிடையாது, நாங்கள் கிராமத்தில் எப்பயுமே செய்கிற மாதிரி தான். வாங்க, நான் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பாறாங்களுமே இன்னொரு கல் மேலே தான் இருக்கும், தூக்கி வச்ச மாதிரி. இந்த இடமே ஃபுல்லாக இதே போல் தான். இது என்ன சொல்லுவாங்க மாமா இது மாதிரி இருக்கிறதுக்கு? கல்யாங்குத்தல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பிரண்டைக்காகவே இவ்வளோ தூரம் வருவோம் நாங்கள் எப்போ வந்தாலும். போய் பறிச்சாலும் பார்த்து பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்யாங்குத்தில் பாம்பெல்லாம் இருக்கும், கீழே எல்லாமே பார்த்து தான் நம்ம பறிக்கணும். ஆனால் இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நான் அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நல்ல பசி எடுக்கும். அதே போல் எங்கள் மாமனார் ஒரு மருந்து தயாரிப்பார் சளிக்காக, அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூச்சு வர்றது கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அவர்கிட்ட கேட்டு நான் போடுறேன். இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போது பிரண்டை எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்க சில பேர் வளர்த்து விற்கலாம், சில பேர் இது மாதிரி வந்து பறிச்சுட்டு வந்து விற்பாங்க. அதனால் அதுவும் கஷ்டம்தான். அதனால தான் அவங்க கொஞ்சம் முத்தி போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் நார் வரும், நம்ம செய்கிறதுல நார் கம்மியாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இங்கே தொடப்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தொடப்பம்னா நீங்கள் சில பேர் இந்த தொடப்பை பார்த்துருக்க மாட்டேங்க, பூந்தொடப்பம். அந்த காலத்து கிராமத்துலலாம் இப்போ வரைக்குமே இருக்குது. அது வந்து உடச்சிட்டு போவாங்க. அது இருக்குது பாருங்கள், இதுதான் தொடப்பம். இங்கே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கல்யாங்குத்தலில் எப்பயுமே நிறைய இருக்கும், இங்கே இருக்குது. பார்ப்போம் ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு இதையும் வந்து உடைக்கிற வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடப்பம் சொன்னல, அந்த ஊம்பலெல்லாம் காலில் குத்திட்டுருக்கு பாருங்கள். இப்போதைக்கு இவ்வளோ தூரம் பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பறிச்சுட்டு எவ்வளோ பறிச்சோன்றதை நான் காமிக்கிறேன்.